அனைவருக்கும் வணக்கம். AutoCAD நம்ம ப்ரொடக்டிவ் டூல்ஸ்ல கால் கமாண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா பார்ட் 5ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது குயிக் கால்சி. இது வந்து ஒரு கால்குலேட்டர். AutoCADல நியூமெரிக்கல் as well as ஜியோமெட்ரிக்கல் கால்குலேஷனை எப்படி குயிக்கா பண்றதுன்றதை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா QC. QCன்னு கொடுத்தோடனே கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடும். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ரிப்பன்ல குயிக் கால்ஸ்க்கான ஐகான். இது கிளிக் பண்ண உடனே குயிக் கால்சி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற எல்லா விதமான அரித்மெட்டிக் as well as ஜியோமெட்ரிக்கல் கால்குலேஷன் இதோட நம்ம ஸ்டாண்டர்ட் கால்குலேட்டர் இருக்கக்கூடிய பேசிக் கால்குலேஷன் ஃபங்க்ஷன்ஸும் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரைட், இதில் நம்ம என்னென்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கிற வேல்யூஸை ரிவ்யூ பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி பேலட் அப்படின்னு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி விண்டோல இருந்து டேட்டாஸ் எடுத்து நம்ம கால்குலேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கன்வெர்ட் யூனிட் பண்ண முடியும். ஓகே, காப்பி அண்ட் பேஸ்ட் த வேல்யூ டு அண்ட் ஃப்ரம் தி ப்ராப்பர்ட்டி டூல் பாக்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி விண்டோல இருந்து வேல்யூ எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விண்டோக்கு நம்ம ஜியோமெட்ரியில இருந்து வேல்யூ கொடுக்க முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக்ஷன், ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த கால்குலேட்டர் நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், கால் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸை இந்த குயிக் கால்சியில் நம்ம பண்ண போகிறோம். அது ஒன்று ஒன்றா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட், இப்போ AutoCADல QC அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறீங்க. QCன்னு கொடுத்தோன்னே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் குயிக் கால்சின்ற டயலாக் பாக்ஸ். ஓகேங்களா? இப்போ நார்மலாக ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் பண்ணுறேன். 5 + 5 என்று கொடுத்துறேன். சூப்பர், வேல்யூ வந்திருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் பட்டன் பாருங்க, இது என்ன சொல்றது? இது வந்து கிளியர்ன்றது இன்புட் விண்டோல இருந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். இது 0 ஆயிடும். இதுதான் இன்புட் விண்டோ. செகண்ட் பட்டன் வந்து கிளியர் ஹிஸ்டரி. ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே என்னென்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோன்றது ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹிஸ்ட்ரி வேணும்னா எடுத்துக்கலாம். பாருங்க, டபுள் கிளிக் பண்ணோன்னே இந்த வேல்யூ இங்கே வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர்ஸை ரிட்ரீவ் பண்ண முடியும் நம்மளால. ஓகேங்களா? கிளியர் பண்ணிட்டேன்னா 0 ஆயிடும். ஸோ ஹிஸ்ட்ரி கிளியர் ஆகிடும். இது கிளியர் பண்ணிட்டுனா உங்களுக்கு இன்புட்டும் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த நம்பர் இல்லை. இப்போ 5 × 6 ஒரு ஆன்சர் எடுத்திருக்கேன். இந்த வேல்யூ வந்து எனக்கு இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சம்திங் ஏதோ ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துட்றேன். இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து இந்த இன்புட் வேல்யூ எனக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே போயிட்டு காப்பி த வேல்யூ டு தி கமாண்ட் விண்டோ கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க, இந்த வேல்யூ கிளிக் இங்கே வந்து காப்பி ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்டர். ஸோ 30 mm லைன் நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கோஆர்டினேட்ஸ். கிளிக் பண்ணேன்னா எந்த பாயிண்ட் கிளிக் பண்ணால் அந்த பாயிண்ட் XY கோஆர்டினேட்ஸ், அதாவது வெக்டார் கிடைச்சிரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், ஆங்கிள் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், அதே மாதிரி இன்டர்செக்ஷன் பிட்வீன் 4 பாயிண்ட்ஸ். இது எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து ஜியோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல படிச்சிருக்கோம். அதுங்க நம்மளுக்கு ஐக்கானா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா கால்குலேட்டர் இருக்கக்கூடிய நார்மல் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் கன்வர்ஷன் அண்ட் வேரியபிள்ஸ். இதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா காமன் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. செகண்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஏரியா. தேர்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா இன்புட் பாக்ஸ். இந்த இன்புட் பாக்ஸ் இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம வந்து எடுத்து AutoCAD யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி AutoCAD இருக்கிற வேல்யூஸ் டைரக்டா இன்புட்ல தான் வரும். இங்க தான் நம்ம எல்லா கால்குலேஷனும் நம்ம செய்ய போறோம். ஓகேங்களா? ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன், சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் கன்வர்ஷன். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜியோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஜியோமெட்ரிக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து ப்ரொடக்டிவ் டூல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்க்காதவங்க வீடியோ 1 to 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு சர்க்கிள். இப்போ வந்து அந்த ஹேட்ச்டு ஏரியாவை மட்டும் நான் கால்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு ஏற்கனவே இந்த ஏரியாஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுன்னு AutoCADல ஏரியா என்ற கமாண்ட்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சிம்பிளா இது எப்படி நம்ம வந்து குயிக் கால்சி மூலமா இந்த ஒரு ஏரியா கால்குலேஷன் நம்ம பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? வெரி சிம்பிள். டைரக்டா சர்க்கிளை போய் செலக்ட் பண்ணுங்க. சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ண உடனே ப்ராப்பர்ட்டி பேலட், அதாவது ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். இங்க போனீங்கன்னா ஏரியான்னு இருக்கு பாருங்க. இந்த ஏரியா கிளிக் பண்ணுங்க. ஏரியா கிளிக் பண்ண உடனே சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐகான் தெரியும், கால்குலேட்டர் ஐகான் தெரியும். இதுதான் வந்து குயிக் கால்சி. கிளிக் பண்ணினா இந்த வேல்யூ இங்க இன்புட்டா எடுத்துக்கும். பாருங்க, இன்புட்டா எடுத்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த வேல்யூ நான் வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போறேன். ஸோ மெமரியில ஸ்டோர் பண்ணிடுறேன். MS ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்ளை முடிஞ்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேன். ப்ராப்பர்ட்டி விண்டோவில் போயிட்டு ஏரியாவை கிளிக் பண்ணுறேன். குயிக் கால்சி ஓப்பன் பண்ணுறேன். இந்த வேல்யூ வந்துருக்கு. இதுதான் பாக்ஸுடைய ஏரியா.
மைனஸ் சர்க்கிளோட ஏரியா எங்க இருக்கு, மெமரியில ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அது மெமரி ரிட்ரீவ் பண்ணுவோம், எம்ஆர் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ ஈக்குவல் டு கொடுங்க, ஆன்சர் தெரிஞ்சிச்சா. ஸோ இதுதான் ஹேட்ச்டு ஏரியா. ஓகே, ஸோ இது மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள். ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைய போகிறேன். அப்ராக்சிமேட்டாக லைன் லென்த் வந்து 15 வச்சுக்குவோம். இதில் ஆஃப் தி டிஸ்டன்ஸில் அனதர் லைன் வரையணும். அது எக்ஸாக்டாக மிட் பாயிண்ட்லேருந்து வெர்டிகலாக வரைய போகிறேன். இதுதான் ஐடியா. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு லைன் வரைகிறேன், அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட் கொடுத்த உடனே தேர்ட் பாயிண்ட் வந்து எனக்கு மிட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து இந்த குயிக் கேல்ஸை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ போகிறேங்க குயிக் கேல்சி, டைரெக்டாக குயிக் கேல்சி ஓப்பன் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து வேரியபிள்ஸை யூஸ் பண்ணலாம். என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது, MEE, மிட் ஆஃப் டூ எண்ட் பாயிண்ட்ஸ். டபுள் கிளிக் பண்ணுங்க, இங்கே வேரியபிள்ஸ் வந்துடும். இப்போ அப்ளைன் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த லைனுடைய இந்த எண்டு பாயிண்ட், இந்த எண்டு பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக பாருங்க மிட்ல வந்துருச்சா. ரைட், இப்போ எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் வரணும், ஆஃப் தி ஹரிசாண்டல் லைன் வரணும். அப்போ என்ன பண்ணுறேன், அகெயின் குயிக் கால்குலேட்டர் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸை எடுத்துட்டு அதில் பாதி எடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ பாருங்க ஸ்டில் ஆக்டிவ் கமாண்ட் இன் லைன், கமாண்ட் லைனை விட்டு வெளியே வரவே இல்லை. லைன் கமாண்டுக்குள்ளே நான் குயிக் கேல்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஹரிசாண்டல் லைனுடைய லென்த்தை மெஷர் பண்ணி ஆஃப் தி டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்துடும். பாருங்க இதான் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ டிவைடட் பை 2, இதுதான் 40.08 தான் எனக்கு லென்த் எனக்கு வேணும். அதை போயிட்டு நான் என்ன பண்றேன், இன்புட்டா கொடுக்க போறேன். அப்ளை, பாருங்க இன்புட் வேலை வந்துச்சா. டைரக்ஷன்ஸ் காட்டிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க, லைன் வந்துடும். ஓகே, மெஷர்மெண்ட் இல்லாம குயிக் கேல்சி மூலமா இந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு லைன் நான் வரைஞ்சிருக்கிறேன், ஹரிசாண்டல் லைன். அந்த ஹரிசாண்டல் லைனுடைய ஆஃப் தி டிஸ்டன்ஸ்ல வெர்டிகல் லைன் நான் வரைஞ்சிருக்கிறேன். ஓகேங்களா, ரைட். இதுமாரி எல்லா விதமான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் கன்வர்ஷன். யூனிட் கன்வர்ஷன்றது எந்த ஒரு யூனிட்ல இருந்தும் இன்னொரு யூனிட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ லென்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதோ, அல்லது ஏரியா ரிலேட்டடாக இருக்கக்கூடியதோ, அல்லது வால்யூம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதோ, அல்லது ஆங்குலர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேல்யூஸை ஒரு யூனிட்ல இருந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி, அதனுடைய யூனிட் டைப்ல வேற ஒரு யூனிட்டுக்கு மாற்றுறதுக்கு இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்மேட்னா, சிவி யூனிட் ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துடணும், அதுக்கப்புறம் அது என்ன யூனிட்ல இருக்கு, என்ன யூனிட்ல வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லென்த் வந்து என்னவா இருக்கலாம், சென்டிமீட்டரா இருக்கலாம், ஃபீட்டா இருக்கலாம், இன்ச்சஸா இருக்கலாம், கிலோமீட்டரா இருக்கலாம். இப்போ என்ன பண்றேன், மீட்டரா இருக்குது, அது என்னவா மாற்ற போறேன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபீட்டா மாத்திக்கலாம், அல்லது இன்ச்சஸா மாத்திக்கலாம், அல்லது மில்லிமீட்டரா மாத்திக்கலாம், எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். சிவி யூனிட் 100 IB kg. இங்க நம்ம வெயிட் யூஸ் பண்றேன். ஐபின்றது பவுண்ட்ஸ். இந்த 100 பவுண்ட்ஸுக்கு ஈக்குவலான வேல்யூ கேஜில் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஏக்கர்ஸ், சென்டிகிரேட்ஸ் டு கெல்வின்ஸ், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இல்லை, கால் கமாண்டு சிவி யூனிட்ல 2000, இது வந்து கெல்வின்ல இருக்கு, சென்டிகிரேட்ல மாற்றணும், கெல்வின் டு சென்டிகிரேட். ஸோ 1726.85. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சிவி யூனிட் 1 இன்ச்சஸை எம்எம்க்கு மாத்துறேன். 1 இன்ச்சஸ்ன்றது எவ்வளோ எம்எம், 25.4 mm. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி எல்லா விதமான கன்வர்ஷன்ஸும் பண்ண முடியும். இது மாதிரி என்னென்ன யூனிட்ஸ் நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் யூனிட்ஸ், இது மாதிரி என்னென்ன யூனிட்ஸ்லாம் நம்ம எதுல இருந்து எதுவாக மாற்ற முடியும் அப்படின்ற லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இங்க பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ல போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். AutoCAD.unt, தட் மீன்ஸ் யூனிட் என்ற ஒரு ஃபைல் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான யூனிட்ஸ் என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கக்கூடாதுன்றது எப்படி கொடுக்கணுன்றதும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், AutoCAD ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த star.unt கொடுத்து ஃபைலை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஆட்டோடெஸ்க்குள்ளே போனீங்கன்னா AutoCAD 2022 இருக்கு. இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், யூனிட் என்ற ஃபைலை செக் பண்ண போகிறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் வேர்ட் ஃபைலோ அல்லது நோட் பேடை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான யூனிட்ஸும் தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், பேசிக் SI யூனிட்ஸ். மீட்டர் அப்படின்னா அது என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், இங்கே சிவி யூனிட் போய் எம்என்னு கொடுக்கணும். எம்என்னு கொடுத்தா அது மீட்டர்னு அஷ்யூம் பண்ணிக்கும், கேஜின்னா கிலோகிராம் அஷ்யூம் பண்ணிக்கும், SEனா செகண்ட்ஸ் அஷ்யூம் பண்ணிக்கும். அதே மாதிரி சீன் கொடுத்தா செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட் அஷ்யூம் பண்ணிக்கும். ஃபேரங்கேட்டுக்கு ஃபேரங்கேட் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஜீன் கொடுத்தோன்னா கிராம்ஸ் அஷ்யூம் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி எல்லா விதமான யூனிட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, சரி, வால்யூம்ஸு, ஏரியாஸு, ஹைட்ராலிக்ஸ், நியூமேட்டிக்ஸ், இது மாதிரி எல்லா விதமான
யூனிட்ஸும் இல்லை டிரைவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ஏக்கர் அப்படின்றது என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஏசிஆர்இ அப்படின்னு தான். அப்போ அப்படி கொடுத்தோம்னா அது வந்து ஏரியாவா அது அஷ்யூம் பண்ணிக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் எப்படி நம்ம ஆட்டோகேட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான மீனிங். இங்கே பாருங்க, பிபிஎல்னா அது பேரல்ஸ்னு அர்த்தம். ஓகே, யூனிட் ஆஃப் மாஸ், யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ பாருங்க எலக்ட்ரோ மேக்னட்டிக் யூனிட்ஸ், ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ், இது மாதிரி இதுல இருக்கிற எல்லா விதமான யூனிட்ஸுடைய நோட்டேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம கன்வர்ஷன் யூனிட் பண்ணிக்கலாம். இப்போ குயிக் கால்சி கமாண்ட்ல எப்படி நம்ம யூனிட் கன்வர்ஷன் பண்றது அப்படின்னு போய் பார்க்கலாம். யூனிட் டைப் லென்த்ல வச்சுக்கிட்டு என்னென்ன விதமான யூனிட்ஸ் அதில் இருக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், ஃபீட், இன்ச்சஸ், கிலோமீட்டர். ஸோ இப்போ சென்டிமீட்டர்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் டு மீட்டர் அல்லது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் நம்ம மாத்திக்கலாம். அதே மாதிரி யூனிட் டைப்ல போயிட்டு ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க என்ன இருக்கும், ஸ்கொயர் மீட்டர்ஸ், ஏக்கர்ஸ், ஸோ இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த யூனிட்ல இருந்து நீங்க எந்த யூனிட் மாத்திக்கலாம். அதே மாதிரி வால்யூம், மில்லிமீட்டர் கியூப், ஸோ சென்டிமீட்டர் கியூப், ஃபீட் கியூப், இன்ச்சஸ் கியூப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆங்குலர் பார்த்தீங்கன்னா டிகிரி, ரேடியன்ஸு, கிரேடியன்ஸு அப்படின்னு வரும். இங்கே பாருங்க சர்க்கிள் குவாட்ரண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள் இருந்து நான் குவாட்ரண்ட் நான் மாத்துறேன், 1ன்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு சர்க்கிள் எத்தனை குவாட்ரண்ட்ஸ் இருக்கும், 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கும். அதாங்க காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், 10னா 40 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரைட். இதுதான் யூனிட் கன்வர்ஷன். இப்போ இந்த யூனிட் டைப்ல லென்த், ஏரியா, வால்யூம், ஆங்கிள் இந்த 4 தான் இருக்கு. இந்த 4 தான் பண்ண முடியுமா அப்படி கிடையாது. இது 4 மட்டும் இல்லாம நிறைய விதமான யூனிட்ஸ் இருக்குது, ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, ஆம்பியர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்வெர்ட் பண்றது எப்படி, அதுதான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நான். star.unt எக்ஸ்டென்ஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மாரி நம்ம யூனிட்ஸ் நம்ம எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலான்றது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த என்னுடைய ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து சிவி யூனிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஆட்டோகேடினுடைய கால் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? கால் கமாண்ட், அதாவது டிரான்ஸ்பரண்டா எப்படி கால் கமாண்ட் யூஸ் பண்ணுறது, இல்லை டைரக்டரா எப்படி கால் கமாண்ட் யூஸ் பண்ணுறது பார்த்துருந்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா raster அண்ட் வெக்டார் இமேஜ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட்டோகேட்ல வரைஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே வெக்டார் இமேஜ் அப்படின்றது தான் போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ அதுல வந்து raster இமேஜ் எப்படி யூஸ் பண்றது, அந்த இமேஜ்ல எப்படி எடிட் பண்றது, எப்படி அக்சஸ் பண்றது, இது எல்லாமே இனி வரும் வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.